பாக்குறது பாத்தீங்கன்னா சிறுசா தான் இருக்குது. ஆனா இதோட வேலைப்பாடு பாத்தீங்கன்னா அதிகமாவே இருக்குது. தொடச்சிட்டு ஜஸ்ட் பின்னரா அப்ளை பண்ணுங்க. ஜஸ்ட் அப்படியே வச்சு அப்ளை பண்ணுங்க, வேற எதுவும் பண்ணாதீங்க. அப்படியே மறையும் பாருங்க. இப்ப நம்ம கார் பைக்ல ஸ்கிராச்சஸ் என்ன பண்ணுங்க, ரப்பிங் பாலிஷ் போடுவோம், செராமிக் கோட்டிங் பண்றீங்க பாத்தீங்களா, அது மாதிரி எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எவ்வளவு டெப்த் பெரிய ஸ்கிராட்ச்னாலும் பண்ணலாம். வரி வரி வரியா வந்து செவுத்துல வர ஸ்கிராட்ச் வரும். இது ஜஸ்ட் மேல வச்சு ஜஸ்ட் ஒன்ஸ் அப்படியே ஒரு டைம் நீங்க அப்ளை பண்ணா போதுமானது. பெயிண்ட் போய் தகரம் தெரியும். வண்டி குழந்தைங்க டாய்ஸ் ஸ்கிராச் பண்றது, கீ வச்சு ஸ்கிராச் பண்றது, வண்டி ரிவர்ஸ் ரொம்ப ஃப்ரண்ட் பம்பர் பேக் பம்பர், வீட்டு போர்ட்டிகோட சைடுல ஸ்கிராச், எந்த ஸ்கிராச் ரிமூவ் பண்ணிடலாம். நீங்க நான் டாக்ஸிக் உங்களுக்கு எக்ஸ்பீரி ஆகாது. தண்ணியில மட்டும் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. ஓகே, இது வந்து பர்மனண்டா பெயிண்ட் பண்ண மாதிரி ஆயிடும். நம்ம திரும்பி இதுக்கு அப்புறம் வண்டியை வாட்டர் சர்வீஸ் இதெல்லாம் விட்டாலும் கலர் வேரியேஷன் ஆகாது, உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியாது உங்களுக்கு. இது ஒர்க்ஸ் ஆன் ஆல் கலர்ஸ்னா பிளாக், ப்ளூ, பிங்க், ஒயிட், சில்வர், மெட்டாலிக், ஆஷ் கிரே, கோல்டு, ப்ளூ, கிரீன், ரெட், ஒயிட் எல்லா கலரும் பண்ணலாம். ஒவ்வொரு கலருக்கு ஒன்று வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா கலருக்கும் ஒரே கிளாத் போதுமானது. நம்ம ஒரு 5 ரூபா செலவு பண்ணீங்கன்னா நம்ம ஒரு 5000 ரூபாய் செலவு பண்றது உங்களுக்கு மிச்சமாகும். நம்ம வீடுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வீட்டுல 2 வீலர் இருக்கா, கார் இருக்கா, அப்ப இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. எல்லார் வீட்லயும் 2 வீலர் இருக்கும். காரு பாத்தீங்கன்னா சில பேர் இருக்கும், சில பேர் இருக்காது. நம்மளுடைய காரோ பைக்கோ வெளியில போகும்போது எங்க நம்ம லைட்டா ஓசை இருந்தாலும் பெரிய ஒரு கோடு விழுகும், பெரிய ஸ்கிராட்ச் விழுகும், நம்மளுக்கு ஒரு டென்ஷன் ஆகும். அதே மாதிரி ஒரு காரா இருந்தாலும் அதே நிலைதான். ஏன்னா வந்து கார்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பட்ஜெட்ல நம்ம கார் எடுப்போம். அது செலவு பண்றதுக்கு பார்த்தா தனி ஒரு பட்ஜெட்டே வேணும். நம்மளோட வண்டியில வந்து பெரிய ஸ்கிராட்ச் இருந்தாலும் சரி, சின்ன ஸ்கிராட்ச் இருந்தாலும் சரி, அது செலவு பண்றதுக்கு பெரிய ஒரு தொகை நம்ம செலவு பண்ணணும். இப்ப பார்க்கக்கூடிய நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, சஞ்சய் ராமின் வந்து அமேசிங் கிளாத் கார் அண்ட் பைக் ஸ்கிராட்ச் ரிமூவர் பார்க்க போறோம். இதுக்கு பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு பட்ஜெட்டே தேவை கிடையாது. இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா வெறும் 799 ரூபாய் எம்ஆர்பி. ஆனா நம்மளுடைய சேனலுக்கு பாத்தீங்கன்னா ஆஃபர் பண்ணி கொடுக்க போறாங்க. அது எவ்வளவு பண்ணி கொடுக்க போறாங்கன்னு சொல்லி நம்ம வீடியோ கேட்டால் நம்ம பார்ப்போம். நீ உங்களோட வண்டி எவ்வளவு ஒரு ஸ்கிராட்ச் இருந்தாலும் சின்ன ஸ்கிராட்ச் இருந்தாலும் ஈஸியா ரிமூவ் பண்ண போறாங்க. இது வந்து லைஃப் லாங் வருமா, எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோ தெளிவா பார்க்க போறோம். நம்ம வீடியோ கார்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நிற்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் கலர்ல காமிக்க போறோம். ஏன்னா வந்து காமிக்கிறோம் டார்க்கான கலர்ல காமிக்கும் போது தான் நம்ம அப்ளை பண்ணும்போது தெளிவாக நம்ம தெரியுது. ஒரு டார்க்கான கலர்லாம் பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டோட வண்டி தான், அதை நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இப்போ எந்தெந்த இடத்துல இருந்து பெரிய பெரிய ஸ்கிராச்சஸ் நம்ம காமிக்கிறோம். இங்கே ஒரு ஸ்கிராச்சஸ் இருக்கு பாருங்களா, இது எப்படி ஈஸியா போகுது நம்ம பார்க்கலாம். அதே பாருங்க, இங்க ஒரு 4-5 இடத்துல வந்து ஸ்கிராச்சஸ் அதிகமா இருக்கு. இதுல வந்து நம்ம ஸ்கிராட்ச் ரிமூவர் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு ஸ்கிராச்சஸ் இருக்கு. இந்த இடத்துலயும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போறோம், எப்படி ஈஸியா ரிமூவ் ஆகுதுன்னு அதையும் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னாலும் சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கிராட்ச் இருக்குதுங்க. இது எப்படி நம்ம அப்ளை பண்ணி எடுக்கலாங்க அதையும் பார்க்கலாம். அதே நம்ம பேக்ல வந்தாலும் பெரிய பெரிய ஸ்கிராச்சஸ் இருக்கு. இதையும் ரிமூவ் பண்ணி எப்படி அப்ளை பண்றாங்கன்னு அதையும் நம்ம பார்க்கலாம். பின்னாடி பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்கிராச்சஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணி எடுக்கிறாங்க, இது லைஃப் லாங் வர மாதிரி யூஸ் ஆன்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோ எல்லாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா, நீங்க என்ன இருக்கீங்க? சூப்பரா இருக்கேண்ணா. இது பாத்தீங்கன்னா கார் பைக் ஸ்கிராட்ச் ரிமூவ் பண்ணலாம். கார் பைக்ல இருக்க ஸ்கிராட்ச் எல்லாம் ரிமூவ் பண்ணலாம். இப்ப நம்ம கார் பைக்ல ஸ்கிராச்சஸ் என்ன பண்ணுவோம், ரப்பிங் பாலிஷ் போடுவோம், செராமிக் கோட்டிங் பண்றீங்க பாத்தீங்களா, அது மாதிரி எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எவ்வளவு டெப்த் பெரிய ஸ்கிராட்ச்னாலும் பண்ணலாம். பெயிண்ட் போய் தகரம் தெரியும். வண்டி குழந்தைங்க டாய்ஸ் ஸ்கிராச் பண்றது, கீ வச்சு ஸ்கிராச் பண்றது, வண்டி ரிவர்ஸ் ரொம்ப ஃப்ரண்ட் பம்பர் பேக் பம்பர், வீட்டு போர்ட்டிகோட சைடுல ஸ்கிராச், எந்த ஸ்கிராச் ரிமூவ் பண்ணிடலாம் நீங்க. சூப்பர்ண்ணா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது நான் டாக்ஸிக். உங்களுக்கு எக்ஸ்பீரி ஆகாது. உங்களுக்கு இது நான் டாக்ஸிக். உங்களுக்கு எக்ஸ்பீரி ஆகாது. தண்ணியில மட்டும் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. ஓகே. ஃப்ரெஷ் பீஸ் பார்த்தா உங்களுக்கு இப்படிதான் சார் இருக்கணும். உங்களுக்கு பாருங்களா, ஃப்ரெஷ் பீஸ் இப்படிதான் இருக்கும். ஜஸ்ட் வந்து ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உள்ள 2 கிளாத் இருக்கும்ண்ணா. 2 கிளாத் ஜஸ்ட் இருக்கும். உள்ள வந்து 2 கிளாத் இருக்கும்னா நம்ம இது ஓபன் பண்ணியும் பண்ணலாம், இல்ல அப்படியே மோல்ட் பண்ணி ஒண்ணா வச்சும் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த தடவை ஸ்கிராட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்கண்ணா. இப்போ உங்களுக்கு இந்த தடவை ஸ்கிராட்ச் இருக்கு பாத்தீங்களா, இந்த தடவை உங்களுக்கு வரி வரி வரியா ஸ்கிராட்ச் இருக்கு பாத்தீங்களா, வரி வரி வரியா வந்து செவுத்துல வர ஸ்கிராட்ச் வரும். இது ஜஸ்ட் மேல வச்சு ஜஸ்ட் ஒன்ஸ் அப்படியே ஒரு டைம் நீங்க அப்ளை பண்ணா போதுமானது. தெரியுங்களா? ஸ்கிராச்சஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. அப்படியே லைட்டா வச்சு அப்ளை பண்ணா போதும். பெயிண்ட் அடிச்ச மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. ரொம்ப பிரஸ் பண்ண தேவையில்லை. ஒண்ணும் இல்ல, லைட்டா ஜென்ட்லா அப்படி தொடச்சா போதுமானது. சூப்பர். அதுக்கப்புறம் வண்டியை நம்ம வாட்டர் சர்வீஸே விட்டாலும் கலர் வேரியேஷன் ஆகாதுன்னா அப்படியே ஒர்க்ஸார் ஆல் கலர்ஸ் எல்லா கலருக்கும் பண்ணலாம் நம்ம. ஓகே. ஒவ்வொரு கலருக்கு ஒண்ணு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க லைட் மறுபடியும் அப்ளை பண்ணா சரி, ஜஸ்ட் அப்படியே ஒன்ஸ் அவ்வளவுதான். மறுபடியும் ஒன்ஸ் பண்ணா சும்மா லைட்டா பண்ணீங்கன்னா போதும். அந்த ஒயிட் ஃபுல்லா எல்லாமே உங்களுக்கு மறைஞ்சிடும். அப்படி மறைஞ்சிரும். பெயிண்ட் அடிச்ச மாதிரி ஆயிடும். அது லாங் லைஃப். இது பர்மனண்டா பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து பர்மனண்டா பெயிண்ட் பண்ண மாதிரி ஆயிடும். நம்ம திரும்பி இதுக்கு அப்புறம் வண்டியை வாட்டர் சர்வீஸ் இதெல்லாம் விட்டாலும் கலர் வேரியேஷன் ஆகாது, உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியாது உங்களுக்கு. ஓகேண்ணா. இப்போ வண்டி உங்களுக்கு அப்ளை பண்ண போது பாத்தீங்கன்னா வண்டி சேம் ஒரிஜினல் உங்களுக்கு என்ன பெயிண்டிங் இருக்கோ சேம் அதே மாதிரி இருக்கும். டிஃபரெண்ட் வேரியேஷனே தெரியாது உங்களுக்கு. சூப்பர். அது எல்லா கலருக்கும் ஒவ்வொரு கலருக்கு ஒண்ணு வாங்க வேண்டாம் சார். லிக்விட் வந்து நியூட்ரல் உங்களுக்கு. லிக்விட் வந்து நியூட்ரல். உங்களுக்கு உங்க வண்டி என்ன கலரோ அதே கலருக்கு மேட்ச் ஆகும். பிளாக், ப்ளூ, பிங்க், ஒயிட், சில்வர், மெட்டாலிக், ஆஷ் கிரே, கோல்டு, ப்ளூ, கிரீன், ரெட், ஒயிட் எல்லா கலரும் பண்ணலாம் நீங்க.
வந்து ஒரு ஷீட் வந்து எத்தனை நாளைக்கு நம்ம யூஸ் இது பார்த்தா உங்களுக்கு 100 மீட்டர் இருக்கும் சார், 100 மீட்டர் வரைக்கும் பண்ணலாம். நம்ம 100 மீட்டர், ஆமா 100 மீட்டர் பண்ணலாம். 100 மீட்டர் பண்ண மாட்டோம். ஏன்னு கேட்டா காரோ பைக் நம்ம டெய்லி ஸ்கிராச் ஆகாது. இன்னைக்கு ஆகும் ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஏதாவது ஸ்கிராச் ஆகும். ஜஸ்ட் யூஸ் பண்ணிட்டு ஒரு கேரி பேக்ல மடிச்சு உள்ள இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு திரும்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு வருஷம் கழிச்சு ஒரு 1 இயர் கழிச்சு ரீயூஸ் பண்ணலாம். தண்ணியில மட்டும் டிப் பண்ண கூடாது, வேற ஒண்ணும் கிடையாது. சூப்பர்ங்க. இப்ப கிளாத் இந்த நம்ம யூஸ் பண்றோம் டஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அழுக்காயிடுச்சுன்னு சொல்லிட்டு தண்ணில போய் டிப் பண்ணிட்டாதீங்க. ஜஸ்ட் அப்படியே ஒரு கேரி பேக்ல இன்சர்ட் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. திரும்பி ரீயூஸ் பண்ணலாம். ஒரு 6 மாசம் 1 இயர் கழிச்சு ரீயூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. சூப்பர்ங்க. அதே மாதிரி இப்ப இந்த இடம் ஸ்கிராச் பாருங்க. இப்ப இந்த இடம் பாத்தீங்கன்னா செவுத்துல வருஷம் ஸ்கிராச் இருக்கு பாத்தீங்களா, வரி வரி வரியா இருக்கு பாத்தீங்களா. இது ஜஸ்ட் வந்து கையால இப்ப அப்ளை பண்ணி காட்டுறோம் பாருங்க, தெரியுங்களா ஸ்கிராச் இருக்குங்களா. ஜஸ்ட் அப்படியே வச்சு அப்ளை பண்ணுங்க, காணா போயிடுச்சு. அவ்வளவுதான். ஒன்ஸ் ஒரே டைம் பண்ணா போதுமானது. சூப்பர்ங்க. அந்த இடத்துல ஸ்கிராச் ஃபுல்லா மறைஞ்சிடும், பெயிண்ட் அடிச்ச மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. ஓகேண்ணா. அதுக்கப்புறம் வண்டியை நீங்க வாட்டர் சர்வீஸே விட்டாலும் கலர் வேரியேஷன் ஆகாதுண்ணா உங்களுக்கு. இது வந்து எவ்வளவு ஒரு கடினமான ஒரு ஸ்கிராட்ச், எவ்வளவு டெப்த்தான உள்ள பெயிண்ட் போய் தகரமே தெரிஞ்சாலும் பேலன்ஸ் ஆகணும். உள்ள குழந்தைங்க டாய்ஸ் ஸ்கிராச் பண்ணுவாங்க, கீ வச்சு ஸ்கிராச் பண்றது, வண்டி ரிவர்ஸ் ரொம்ப ஃப்ரண்ட் பேக் வீட்டு போர்ட்டிகோல சைடுல ஸ்கிராச் ஆகுது. எந்த ஸ்கிராச் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் நீங்க. ஓகே. உள்ள ஒயிட் கலர் போர்டே தெரியும், ஒயிட் கலர் போர்டு தெரியும். டாகோட நெயில் படும். ஆமா ஆமா. அதே மாதிரி இப்ப குழந்தைங்க வந்து டோர் ஓபன் பண்றீங்க பாத்தீங்களா, இதெல்லாம் வரி வரி வரியா நெயில் பட்டு ஸ்கிராச் வரும். ஆமா. எந்த ஸ்கிராச் தான் ரிமூவ் பண்ணலாம். இல்ல நெயில் பட்ட ஸ்கிராச் இல்ல இருந்தாலும் பண்ணலாம் நம்ம இதுல. அதுல பண்ணிக்கலாம். அதுல பண்ணலாம். அதே இந்த ஸ்கிராச் இருக்கு பாத்தீங்களா, இத ஜஸ்ட் வச்சு அப்படியே ஒரு அப்ளை பண்ணா போதுமானது. அந்த இடத்துல ஸ்கிராச் லைட்டா அப்ளை பண்ணா போதும், மறைஞ்சிடும் உங்களுக்கு. அப்படியே ஒரு மேஜிக். அதுல இந்த இடம் உங்களுக்கு ஸ்கிராச் இருக்கு பாத்தீங்களா, இந்த டென்த்ல இருக்கு பாத்தீங்களா, இதுல ஈஸியா மறையும் உங்களுக்கு. சின்ன சின்ன ஸ்கிராச் ஜஸ்ட் வச்சு அப்படியே ஒரு லைட்டா அப்ளை பண்ணா போதும். இதுக்காக வந்து ஒரு பாலிஷ்க்கு இது நம்ம ரப்பிங் பாலிஷ் போட அவசியம் கிடையாது. நம்ம ரப்பிங் பாலிஷ் போட 4000 5000 சார்ஜ் பண்ணுவாங்க. ஆமா. சாதா இண்டிகா எடுத்தாலே 3000 3000 சார்ஜ் பண்ணுவாங்க. கண்டிப்பா. பெரிய வண்டியில பார்த்தா 8000 7000 சார்ஜ் பண்ணுவாங்க. இது அது மாதிரி சார்ஜ் பண்ண அவசியமே இல்லை. நம்மளே ஹேண்ட்லியாவே பண்ணிக்கலாம். நீங்க வேற நம்மளோட செலவு மிச்சமாகுது. அவ ஹேண்ட்லியா இருக்கும், நம்மளே யூஸ் பண்ணலாம். பெயிண்ட் ஒர்க் ஷாப்ல எடுத்து போய் ஸ்கிராட்ச் ரிமூவ் பண்ண அவசியம் கிடையாது, நம்மளே பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிளாக் கலர் கார் பார்த்து பாத்தீங்களா. ஆமா ஆமா. இப்ப பாருங்க மெட்டாலிக் காட்டுறோம் பாருங்க. இது பாருங்க ரன்னிங்ல ஒரு ஸ்கிராட்ச் இருக்கு பாத்தீங்களா. ஆமாண்ணா. உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஸ்கிராட்ச் இருக்கு பாருங்க. பெருசா இருக்கு. ஆமா. ஜஸ்ட் சும்மா அந்த வேஸ்ட் கிளாத் வச்சு தொடச்சிடுங்க. ஓகே. தொடச்சிட்டு ஜஸ்ட் பின்னரா அப்ளை பண்ணுங்க. ஜஸ்ட் அப்படியே வச்சு அப்ளை பண்ணுங்க, வேற எதுவும் பண்ணாதீங்க. அப்படியே மறையும் பாருங்க, தெரியுதுங்களா. ஆமாண்ணா. அவ்வளவுதான். தண்ணியில மழை திரும்பி டச் பண்ண மாதிரி தெரியாது உங்களுக்கு, பெயிண்டிங் பண்ண மாதிரி ஆயிடும். ரப்பிங் பாலிஷ் போட வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி ரப்பிங் பாலிஷ் போட்டு திரும்பி வந்து ஸ்கிராட்ச் கார்டு அடிக்கணும், அது மாதிரி எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே ஓகே. செராமிக் கோட் அடிக்கும், செராமிக் கோட்டிங் பண்ணி வண்டி ஸ்கிராட்ச் ஆகும், அது மாதிரி நம்ம அப்ளை பண்ணலாம். நம்ம சூப்பர் சூப்பர். பண்ணும்போது மெயின் வந்து பண்ணும்போது நல்ல வெயில் வச்சு பண்ணலாம். வண்டி பாடி சூடா இருக்கணும். அதுக்கப்புறம் வண்டி நம்ம வாட்டர் சர்வீஸே விட்டாலும் கலர் வேரியேஷன் ஆகாது. ஒர்க்ஸான ஆல் கலர்ஸ் எல்லா கலரும் யூஸ் பண்ணலாம். இது ஒர்க்ஸ் ஆன் ஆல் கலர்ஸ்னா பிளாக், ப்ளூ, பிங்க், ஒயிட், சில்வர், மெட்டாலிக், ஆஷ் கிரே, கோல்டு, ப்ளூ, கிரீன், ரெட், ஒயிட் எல்லா கலரும் பண்ணலாம். ஒவ்வொரு கலருக்கு ஒன்னொன்னு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா கலருக்கும் ஒரே கிளாத் போதுமானது. மெயின் வந்து ஜெல் பார்த்தா உங்களுக்கு வந்து பெயிண்ட் பேலன்சிங் ஜெல் உங்களுக்கு இது. அதனாலதான் உங்க பெயிண்ட் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்க வண்டி பிளாக், ப்ளூ எந்த கலரா இருந்தாலும் அந்த ஸ்கிராட்ச் இந்த உங்களுக்கு ஸ்கிராட்ச்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கிராட்ச் போய் பெயிண்ட் போய் 2 இடத்துல வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2 சைடு இருக்க பெயிண்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுத்தனால இந்த ஸ்கிராட்ச் உங்களுக்கு தெரியாம இருக்குது. ஆமா ஆமா. தெரியுங்களா. அதே மாதிரிதான் உங்களுக்கு எல்லா கலரும் பண்ணலாம். பண்ணும்போது நல்ல வெயில்ல பண்ணணும். வண்டி பாடி சூடா இருக்கணும். வெயில்ல வச்சு பண்ணா ஈஸியா பேலன்ஸ் ஆயிடும். சூப்பர் சூப்பர். ஈவினிங் டைம் அந்த மாதிரி டைம் பண்ணா கொஞ்சம் டைமிங் ஆகும். உங்களுக்கு ரிசல்ட் உடனே கிடைக்கும். கொஞ்சம் டைமிங் ஆகும். இதுக்கு ஒரு 1 ஹவர்ல கிடைக்குன்னா ஒரு 2 or 3 hours ஆகும். ஓகே. அதுக்காக ஒரு வெயில் வச்சு பண்ணுங்க. குயிக்கா பேலன்ஸ் ஆகும். வண்டி டெம்பரேச்சர்ல இருக்கும், அதனால குயிக்கா பேலன்ஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் பார்த்தா பிளாக் கலர் பார்த்தோம்ல, ரெண்டாவது கிரே கலர் பார்த்தோம். இப்ப பிரவுன் பாருங்க, உங்களுக்கு செர்ரி கலர். உங்களுக்கு செர்ரி கலர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் ஸ்கிராட்ச் இருக்கும் பாருங்க, தெரியுதுங்களா. பெருசாவே தெரியுது, டெப்தா தெரியும் பாருங்க உங்களுக்கு. இது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா வந்து கிளாத் வச்சு தொடச்சிருங்களா உங்களுக்கு. தொடச்சிட்டு ஜஸ்ட் இதை வச்சு மேல வச்சு அப்ளை பண்ணா போதுமானது. ஜஸ்ட் அப்படியே ஒன்ஸ் ஒரே டைம் பண்ணா போதும், அவ்வளவுதான். உங்களுக்கு வேற எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பண்ணும்போது நல்ல வெயில் வச்சு பண்ணுங்க, வேற ஒண்ணும் கிடையாது. வண்டி பாடி சூடா இருக்கணும். அதுக்கப்புறம் வண்டியை நம்ம வாட்டர் சர்வீஸே விட்டாலும் உங்களுக்கு கலர் மாறாது உங்களுக்கு. இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே வச்சு அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி இப்ப இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சார் டேங்க் கிட்ட நெயில் பட்டது இருக்கு பாத்தீங்களா. ஆமா. இப்ப நெயில் பட்டது ஜஸ்ட் அப்படியே வச்சு தொடங்க, வேற எதுவும் கிடையாது, அவ்வளவுதான். ஜஸ்ட் ஒன்ஸ் ஒரு டைம் பண்ணீங்கன்னா போதுமானது. இப்ப இந்த இடம் பாருங்க, ஒரு ஸ்கிராட்ச் இருக்கு பாத்தீங்களா, ஒயிட் போர்டே தெரியுது பாத்தீங்களா. ஜஸ்ட் வச்சு அப்படியே அப்ளை பண்ணுங்க, அவ்வளவுதான். அவ்வளவு. இப்ப இதெல்லாம் தெரியாது உங்களுக்கு, மறைஞ்சிடும். இந்த மாதிரி சிம்பிளா இருக்கு, ஈஸியா எல்லாமே பண்ணலாம். ரொம்ப டெப்தா இருந்து உள்ள ஒயிட் கலர் போர்டே தெரியும், நல்ல வெயில் வச்சு பண்ணுங்க. இப்ப வெயில் நமக்கு அந்த டெம்பரேச்சரே கிடையாது உங்களுக்கு. இப்ப வெயில் வண்டி தொடர்ந்து சும்மா ஜில்லுன்னு தான் இருக்கு. மதியம் வெயில்ல பண்ணா ஃபுல் டெம்பரேச்சர்ல வச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு குயிக்கா பேலன்ஸ் ஆகும்.
உள்ள ஒயிட் கலர் போர்டு எடுத்துங்க பேலன்ஸ் ஆயிடும். அது நல்லா ரிசல்ட் அடிக்கலாம் உடனே. அது உள்ள பார்த்தா இப்ப குழந்தைங்க வந்து டாய்ஸ் வச்சு ஸ்கிராட்ச் பண்ணுவாங்க, கல்ல வச்சு குழந்தைங்க ரைட்டிங் பண்ணுவாங்க, ஏபிசின்னு டாய்ஸ் பொம்மை வச்சு வைப்பாங்க கார்ல. அதுவே நம்ம மறைக்கலாம். அதுக்கு தான் பண்ணும்போது வெயில் வச்சு பண்ணுங்க, ஃபுல் டெம்பரேச்சர்ல ரொம்ப பண்ணுங்கன்றது. பண்ணா ஒரு குயிக்கா பேலன்ஸ் ஆயிடும். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க வெயில வச்சு பண்றது ரிசல்ட் ஃபுல்லா பண்ணா 100% ரிசல்ட் வரும். சூப்பர் சூப்பர். வார்ம்ல வச்சு பண்ணா கொஞ்சம் டைமிங் ஆகும், நீங்க வெயில் வச்சு பண்ணா உங்களுக்கு 100% ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி எல்லா கலருக்கு யூஸ் பண்ணலாம். பிளாக், ப்ளூ, பிங்க், ஒயிட், சில்வர், மெட்டாலிக், ஆஷ் கிரே, கோல்டு, ப்ளூ, கிரீன், ரெட், ஒயிட் எல்லா கலரும் பண்ணலாம். ஒவ்வொரு கலருக்கு ஒன்று வாங்க வேண்டாம், ஒரே லிக்விடே போதுமானது. இது வந்து ஜெல் வந்து நியூட்ரல். உங்க வண்டி பெயிண்ட் என்ன கலர் அதே கலருக்கு மேட்ச் ஆகும். டூ வீலருக்கு போட்டா இதே காருக்கும் பண்ணலாம், பைக்குக்கும் பண்ணலாம். நீங்க ரெண்டுமே ஒரே மெத்தட், ஒரே தான். எது அப்ளை பண்ணாலும் வெயில் வச்சு பண்ணுங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சூப்பர் சூப்பர்ண்ணா. இதோட பிரைஸ் எவ்வளவு வருது? இது இப்போ ஷோரூம்ல ஒரு 799 வரும். ஆமா, எம்ஆர்பி போட்டு. ஆமா, இப்ப நம்ம திருப்பூர் பிளாக் சப்ஸ்கிரைபருக்கு வந்து 499 தருது. 499 500 ரூபாய். 500 ரூபாய் வந்து கொரியர் சார்ஜ் ஃப்ரீ. த்ரூ தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா எல்லா ஸ்டேட்டும் கொரியர் ஃப்ரீ வந்து. ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ கொரியர் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக. ஓகேண்ணா. 300 ரூபாய் கம்மி தருது. ஆமாண்ணா. சூப்பர்ண்ணா. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வந்து நல்ல சூப்பரான ஒரு ப்ராடக்ட் பார்த்துருக்கோம். அதுவும் இல்லாம நம்மளோட காசு பணம் வந்து மிச்சப்படுத்துற மாதிரி ஒரு ப்ராடக்ட் பார்த்துருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும். நம்மளோட டூ வீலர் கார் எந்த ஒரு காராக எந்த ஒரு பிரச்சனையாது, அதாவது ஸ்கிராச், பெரிய பெரிய ஸ்கிராச், சின்ன சின்ன ஸ்கிராச் இருந்தாலும் நம்ம ஒரு பாலிஷ் சென்டரோட பாலிஷ் பண்ற இடத்துக்கு போய் நம்ம காசு செலவு பண்றதுக்கு அவசியமே கிடையாதுங்க. நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம முன்னாடி சொல்றோம் 799 ரூபா எம்ஆர்பி நம்மள போட்டு வந்திருக்காங்க. நம்மளோட சேனலுக்காக பாத்தீங்கன்னா ஒரு 300 ரூபா லிஸ்ட் பண்ணி 499 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபுக்காக கொடுத்துருக்காங்க. ஸ்கிராச் ரிமூவ் வேணுங்க பாத்தீங்கன்னா உங்க டீடைல் கான்டாக்ட் நம்பர் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவோம், ஸ்கிரீன்ல கொடுத்துருவோம். நீங்க தமிழ்நாட்டில் இல்லைங்க இந்தியாவில் எங்க இருந்தாலும் நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். கொரியர் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஒர்த்து ஃபுல்லானதுங்க. நம்பர் 1 500 ரூபா செலவு பண்ணீங்கன்னா நம்ம ஒரு 5000 ரூபா செலவு பண்றது நம்மளுக்கு மிச்சமாகும். ஏன்னா வந்து ஒவ்வொரு பாலிசி எவ்வளவு ரேட்டு நம்ம ஆரம்பத்தில் நம்ம சொல்லியிருந்திருப்போம். அதனால பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபா செலவு பண்ணீங்கன்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு தடவை வந்து 2 கிளாத் இருக்குது, 2 கிளாத்துல 1 எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேப்பர்ல மடிச்சு வச்சுட்டோம்னு சொன்னா ஒரு 6 மாசம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சு எடுத்து நம்ம மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒர்த்து ஃபுல்லான ப்ராடக்ட். ஜஸ்ட் நம்ம ஒரு 500 ரூபா செலவு பண்ணாலே போதுங்க. இதே நம்ம பாலிஷ் செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாசமோ 6 மாசம் மறுபடியும் நம்ம ஒரு ரப்பிங் பாலிஷ் பண்ணணும். அது பிரைஸ் பார்த்தீங்கன்னா 5 6 வண்டிக்கு தகுந்த மாதிரி, அது வேலைக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் பண்ணுவாங்க. ஆனா வந்து நம்ம ஒரு சின்ன ப்ராடக்ட் பாக்குறது பாத்தீங்கன்னா சிறுசா தான் இருக்குது. ஆனா இதோட வேலைப்பாடு பாத்தீங்கன்னா அதிகமாவே இருக்குது. ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணா நம்ம வந்து ஒரு வருஷம் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மறக்காம இந்த ப்ராடக்ட் வேணுங்க உடனே ஆர்டர் பண்ணுங்க. உங்களோட வாங்குறதுக்கு நீங்க சேஃப்டியா வச்சுக்கணும். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திக்காத வரைக்கும் பாய்.